அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ ரிவிஷன் டெஸ்ட் நடக்கப்படுவதனால எல்லா பாடத்துலையும் இருக்கிற சூத்திரங்களை, அதாவது ஃபார்முலாஸ்களை உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கா தயார் பண்ணியிருக்கு. இதை கொஞ்சம் இந்த ஃபார்முலாஸை மட்டும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க போதும். இந்த ஃபார்முலாஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்ல எடுத்தோன்னா டேரெக்டாக இங்கே வரும் அப்படின்னா ரெண்டாம் பாடத்துக்கு வந்துடுறோம். ஏன்னா இது ஒன்றாவது பாடத்தில் அவ்வளோவா ஃபார்முலாஸ் இல்லை, டைரெக்டாகவே கணக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால டைரெக்டாக ஒன்றாவது பாடத்தில் ஃபார்முலாஸ் எதுவும் எடுக்கலை. அது இந்த ஏ கிராஸ் பி யூனியன் சி அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அது கொஸ்டின்லேயே அது வந்துடும், அதனால் அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். நான் டைரெக்டாக ரெண்டாவது பாடத்துக்கு வந்தாச்சு. ரெண்டாவது பாடத்தில் இந்த ஃபார்முலாஸ் நான் டைப் பண்ணியிருக்கிறேன். இது 8 பாடத்துக்குமே இருக்குது. ரெண்டாவது பாடத்தில் ஆரம்பித்து எல்லா பாடத்துக்குமே இந்த ஃபார்முலாஸை முடிஞ்சளவு ரெடி பண்ணியிருக்கீங்க. இதில் சப்போஸ் ஃபார்முலாஸில் எதுவும் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லலாம், மாற்றிக்கிறேன். டைப்பிங்கில் தப்பு இருக்கலாம். அதே மாதிரி ஃபார்முலாஸு கொஞ்சம் இதில் ஏதாவது ஃபார்முலாஸ் எதுவும் விடுபட்டு இருந்தாலும் அதை அடுத்த வீடியோவில் நான் போட பார்க்குறேன். இந்த ஒவ்வொரு ஃபார்முலாஸாக நான் கொஞ்சம் வீடியோ காமிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே டவுன்லோட் பண்ணால் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் ஒவ்வொரு ஃபார்முலாஸும் நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபார்முலாஸும் சொல்லி விளக்கம் சொன்னாக்க அது தனி வீடியோவாக போடுறேன். விளக்கம் சொன்னாக்க அது கொஞ்சம் டைம் ஆகும். அது விளக்கம் ஒவ்வொரு பாடமாக தனித்தனியாக போடுறேன். இதில் மொத்த பாடமும் ஒன்றா இருக்கேன். இன்னும் வரக்கூடிய வீடியோக்குள்ள ஒவ்வொரு பாடத்தில் இருக்க ஃபார்முலாஸை மட்டும் எடுத்து அதை மட்டும் தனித்தனியாக கணக்குகள் என்னென்ன கணக்குகளில் பயன்படுங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலாஸ் பாருங்கள், அது கொஞ்சம் பார்த்தீங்களா? மொத்தம் ரெண்டாவது பாடத்தில் 17 ஃபார்முலாஸ் நோட் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்தாலே போதுமானது. மேக்ஸிமம் இதுலேயே கணக்குகள் வந்துடும். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் கணக்குகளில் பயன்படுத்தி போட்டு பார்க்கணும். அப்போ தான் இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் மனசில் நிற்கும். ஃபார்முலாஸை மட்டும் வெறுமனே மனப்பாடம் பண்ணிட்டு போனாலும் பத்தாது. இந்த ஃபார்முலாஸை பயன்படுத்தி இந்த ஃபார்முலாஸ்லாம் எங்கே பயன்படுது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒரு கணக்காவது போட்டு பார்த்துடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபார்முலாஸை மெமரிலையும் நிறுத்திக்கிற முடியும். அந்த கணக்குகள் வரும்போதும் தயக்கம் இல்லாமல் போடவும் முடியும். இப்போ ரெண்டாவது படம் போதும். அதே மாதிரி அடுத்து மூணாவது படத்துக்கு போகிறேன். மூணாவது படத்துக்கு பாருங்க. இந்த ஃபார்முலாஸு நம்ம ஏற்கனவே புக்கில் இருக்கிறது தான் எடுத்து தனியாக போட்டிருக்குது. இந்த ஃபார்முலாஸ் நல்லா ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு பாருங்கள். நிறைய மார்க் வாங்கணும், ஒரு 95+ வாங்கணும் அப்படின்னாக்கா ஃபார்முலாஸ் எல்லாம் அவசியம் நீங்கள் மெமரைஸ் பண்ணித்தான் ஆகணும். அது கணக்குகளில் போட போட மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிரும் ஃபார்முலா. அதனால் அடிக்கடி ப்ராக்டிஸ் தான் வேணும். இதில் இந்த டெல்டா <0 அந்த கீழே இருக்க 6/10 ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலாஸு. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுலேருந்து ஒரு 5 மார்க் கணக்கு வந்துடும். 4வது நம்பர்லேருந்து 2 மார்க் கணக்கு வரும். 6/10 5 மார்க் கணக்கு வந்துடும். அது 4வது சாப்டரில் இது தேற்றத்தை மட்டும் எழுதியிருக்கிறேன். தேற்றத்தோட ரிசல்ட்டை மட்டும் எழுதியிருக்கோம். பிதாகரஸோட ரிசல்ட்டு, கோண இருசுமுட்டி தேற்றத்தோட ரிசல்ட்டு, அடுத்து ஃபஸ்ட்டு தேல்ஸ் தேற்றம், அது லாஸ்ட்டில் பிதாகரஸ் தேற்றம். இதோட ரிசல்ட்டை மட்டும் எழுதிக்கிறோம். இந்த தேற்றத்தோட வேறு பேரை ஞாபகம் வச்சுங்க, சில நேரம் மாற்றி கேட்டுருவாங்க. தேல்ஸ் தேற்றம் கேட்டாலும் சரி, அடிப்படை வீதசம தேற்றம் கேட்டாலும் சரி, கோண இருசுமுட்டி தேற்றம் அல்லது பிதாகரஸ் தேற்றம் அல்லது பௌவானியன் தேற்றம் இப்படி கேட்டாலும் சரி, நீங்கள் தேற்றத்தை இது கேட்கலன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அதனால் இந்த ஒவ்வொரு தேற்றத்துக்கு 2 பேர் இருக்குது, அது 2ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3வது படம் போதும், 4வது படமும் போதும். அடுத்து 5வது படத்துக்கு போயிடுவோம். அஞ்சாவது படத்தில் பாருங்க, இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, இது நம்ம பார்த்துருக்குறோம். இது நம்ம ஏற்கனவே 9th படிச்சிருப்பீங்க. இது காமனாக இருக்கிறதுனால இந்த ஃபார்முலாஸு கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். நமக்கு எது பயன்படுதுன்னு பாருங்கள். நடுப்புள்ளி பயன்படுது, நடுக்கோட்டு மையம் பயன்படும். நம்ம உட்புறமாக பிடிக்கும் புள்ளி, வெளிப்புறமாக பிடிக்கும் புள்ளி அப்படியெல்லாம் இது 9th தான் பயன்படும். நம்ம அதில் இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுங்க. கணக்குகளில் பின்னாடி இது 9th சேர்த்து இருக்கிறதுனால இதுவும் சேர்ந்து வந்திருக்குது.
முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா பாருங்கள். இந்த ஃபார்முலா பயன்படுத்துகிறவங்க இதில் ப்ராக்டிஸ் ஆனவங்க இதை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. 1/2 x1y1 x2y2. இந்த ரைட் சைடில் ரெட் கலர் இருக்குங்க பாருங்க. x3y3 x1y1 சதுர அலகுகள். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறணும். அதாவது இந்த பக்கம் இப்படி போட்டிருக்கு இல்லையா, 1/2 x1y1 x2y2, இதையும் பார்த்துக்கிறணும். அதே மாதிரி நாற்கரத்துக்கும் 1/2 x1y1 x2y2 x3y3 x4y4 x1y1 சதுர அலகுகள். இந்த ஃபார்முலா போட்டு பழக்கமானவங்க இதில் போடுங்க. இல்லை இதில் தான் எனக்கு போட தெரியும் அப்படின்னா அதிலையும் போடுங்க. அடுத்து சாய்வு சூத்திரங்கள் போட்டிருக்கோம். இது இந்த சாய்வுகள்லாம் ஒவ்வொரு சூத்திரமும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் 2 மார்க்கில் அடிக்கடி பயன்படும். இந்த நேர்கோள் செங்குத்து அதெல்லாம் 2 மார்க்கில் அடிக்கடி பயன்படும். இந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே ஃபார்முலாஸ்லேருந்தே கிட்டத்தட்ட என்ன கணக்குகள் கேட்டிருக்காங்கன்னா கணக்குகளை போட தெரியலைனாலும் அந்த கணக்கு தொடர்புடைய ஃபார்முலாவை எழுதி வச்சாலே 1 மார்க் கிடைச்சிடும். அது 2 மார்க் கணக்காக இருந்தாலும் சரி 5 மார்க் கணக்காக இருந்தாலும் சரி அந்த கணக்குகள் தொடர்புடைய ஃபார்முலாவை மட்டும் எழுதி வச்சாலே நமக்கு ஏதாச்சும் ஒவ்வொரு மார்க் கிடைச்சிடும். எப்படியும் ஒரு 5 கொஸ்டின் வருது அப்படின்னாக்க ஒரு 5 கொஸ்டினில் 5 ஃபார்முலா இல்லைனா கூட 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். இதில் இந்த நாற்கரத்தின் பிறப்பு முக்கோணத்தின் பிறப்பு பார்த்துங்க. அதுலேருந்து ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாம் 5ஆம் படத்தில். அடுத்து 5ஆம் படம் போதும். அடுத்து 6ஆம் படம் போகலாம். அந்த 5ஆம் படத்தில் சில மிச்சப்பட்ட ஃபார்முலாஸ் இங்கே எழுதிக்கிறேன். 6ஆம் படத்தில் முக்கோணவியலில் நமக்கு இந்த பக்கம் இருக்க ஃபார்முலாஸ் 10th பயன்படலை. இந்த sin 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா இந்த 90 மைனஸுங்கிற சம்மந்தப்பட்டது இங்கே பயன்படலை. நமக்கு எதில் பயன்படுது அப்படின்னாக்க இங்கே 9th பயன்படுது. அதனால் 9th சேர்த்தனால இது வந்திருக்கு. நமக்கு இது மட்டும் பார்த்தா போதுமானது. எது sin தீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை காரணம், காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை காரணம், இந்த tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம், இந்த இது மட்டும் ஃபார்முலா பார்த்தா போதுமானது. ஏன்னா இது ஃபார்முலாஸ் பயன்படுத்தி ஏற்ற கோணம் இறக்க கோணம் அதெல்லாம் பயன்படுது. அதனால இந்த 6ஆம் படத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த sin 90 மைனஸ் தீட்டாவும் எங்கே பயன்படுது அப்படின்னா 6.1லேயும் கொஞ்சம் பயன்படுது. அது கம்மியான பயன்பாடு தான். இந்த ஃபார்முலாஸ் தான் அதிகமாக பயன்படுது. 6.1ல் 2-3 கணக்குகளில் இந்த ஃபார்முலாஸ் பயன்படுது. இதே மாதிரி இந்த ஃபார்முலா sin தீட்டா காஸ் தீட்டாங்கிறது இந்த ஃபார்முலா வந்து இது 6.2, 3, 4 எல்லாத்துக்குமே பயன்படும். ஏற்ற கோணம் இறக்க கோணத்துக்கு பயன்படுறோம். அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறணும். இந்த 3 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கிறணும். இது அடிக்கடி முக்கோணவியல் உள்ள தாய் ஃபார்முலான்னு சொல்கிறது இதை நீங்கள் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே மாதிரி இந்த டேபிள் அட்டவணை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்துச்சுனாக்கா அந்த டிகிரியோட மதிப்பு இல்லைனாலே 1 மார்க் கிடைச்சிரும். இது எங்கே பயன்படுது அப்படின்னா ஏற்ற கோணம் இறக்க கோண கணக்குகள், இந்த கப்பல் கணக்கு, விமான கணக்கு, இந்த பட்டம் விடுறது அந்த மாதிரி கணக்குகளில் இந்த டிகிரியோட மதிப்பு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இந்த இதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த டேபிளும் போட தெரியணும். டேபிள் போட தெரியணும். இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் படிச்சிங்கன்னா ஃபார்முலாஸ் மட்டுமே நமக்கு மார்க்கை வாங்கி கொடுக்கும். ஒரு 5 மார்க்காவது வாங்கிடலாம். இப்போ 6வது படம் போதும். அடுத்து 7வது படம் போல. இப்போ 7வது படத்தில் பாருங்க. 7வது படத்துல அளவே இல்லை. நமக்கு இந்த உருவங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பரப்பாக எடுத்து எழுதிருக்குது. உருளையோட வளைபரப்பு இருக்குது, மொத்த பரப்பு இருக்குது, கன அளவு இருக்குது. அதே மாதிரி உள்ளீரற்ற உருளைக்கும் வளைபரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு. இந்த பாடத்தை பொறுத்தவரை இந்த ஃபார்முலாஸாக நீங்கள் சிரமப்படுவீங்க. இது எப்படியாவது இது ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக போயிடும். இருந்தாலும் வரணும் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிட்டாக்க நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் மார்க் வாங்கிடலாம். இதில் நீங்கள் அநேகமாக கன அளவு சம்மந்தப்பட்ட கணக்குகளை மட்டும் அதாவது என்னால் ஒன்றுமே முடியாது அப்படிங்கிறவங்க கடைசி இதெல்லாம் பார்க்க ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசி பயிற்சியையும் கடைசி பயிற்சியில் எடுத்துக்காட்டு அதுலேருந்து ஒரு 5 மார்க் உறுதியாக வரும். அதே மாதிரி கடைசி பயிற்சி மொதல் பயிற்சி இது 2க்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இடையிலையும் கேட்கலாம் தான். ஆனால் கடைசி பயிற்சி ரொம்ப உருவாக்கக்கூடியது. அது கனளவு சம்மந்தப்பட்டது. கனளவு சம்மந்தப்பட்ட ஃபார்முலாவை ஈஸியாக படிச்சுங்க. கனளவு சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம கணக்கில் போடுறதுக்கும் எளிமையாக தான் இருக்கும். மற்ற புறப்பரப்பு, மொத்த பரப்பு, வளைபரப்பை காட்டிலும் கனளவுக்குரிய ஃபார்முலாக்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் எளிமையாக தான் இருக்கும். நம்ம கணக்கில் நீங்கள் போட்டு பாருங்கள், அது தெரிஞ்சிடும். அதனால கடைசி பயிற்சியை மிஸ் பண்ணிடுறாங்க. கடைசி பயிற்சியை பார்த்தாலே இந்த பாடத்துலேருந்து வர்ற நம்ம 5 மார்க் கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த கூம்பு இடைக்கண்டம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறேன். கூம்பு, இடைக்கண்டம், கோலம் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதில் இந்த கணக்குகள்லாம் போடுறதுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக நினைப்பீங்க.
ஆனால் இதில் டைரெக்டாக மதிப்பு கொடுத்துருப்பாங்க, டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணி கணக்கை சால்வ் பண்ணுறது தான். அதனால இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸி. இந்த பாடம் ஈஸியான இருக்கு. அதாவது முக்கோணவியலும் இந்த அளவியலும் ரொம்ப ஈஸியானது. ஆனால் பொதுவாக எல்லாம் அதுனா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லியே எல்லாரும் இதை படிக்காம விட்டுருவீங்க. இந்த ஃபார்முலாஸை மட்டும் படித்தாலே போதுமானது. இந்த ஃபார்முலாஸை மட்டும் படித்தாலே கணக்கு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதே மாதிரி ஃபார்முலாஸும் மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மேத்ஸுங்கிறது நான் இப்போ கொடுத்துருக்கீங்களா, இப்போ இந்த ஃபார்முலா மிஞ்சி போனால் ஒரு 6 பக்கத்தில் இருக்குது. இந்த 6 பக்கத்தை மட்டும் படித்தாலே உங்கள் மேத்ஸ் ஹோல் புக்கையும் படித்த மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொரு புக்லையும் நீங்கள் ஒவ்வொரு கணக்கையும் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிறத விட இந்த ஃபார்முலா போட்டு ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா எங்கே பயன்படுது அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு எந்த கணக்கில் எப்படி பயன்படுதுன்னு அனலைஸ் பண்ண தெரிஞ்சு அப்படின்னாலே நீங்கள் இதில் ஒரு வெல்வர்ஸ் ஆயிடலாம். நீங்கள் கணக்கு புக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்காம அந்த மொத்த புக்கையுமே ஒரு 100 ஃபார்முலாக்குள்ளே அடைக்கிடலாம். அந்த 100 ஃபார்முலா விரிச்சல்னாக்க அந்த புக்கு வரப்போகுது. அதனால் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. இந்த ஃபார்முலாஸை மட்டும் படிக்க பாருங்கள். ஃபார்முலாஸை படித்தாலே எல்லா கணக்கும் ஒரு பயிற்சியில் 10 கணக்கு 20 கணக்கு வந்தாலும் அதில் பயன்படுற ஃபார்முலாஸ் ஒரு 4-5 ஃபார்முலாஸ்லேயே எல்லா கணக்கும் அடங்கிடும். அதனால் ஃபார்முலாஸ் தான் இங்கே மெயினும். ஃபார்முலாஸை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கணக்கில் ரொம்ப எளிமையாக போயிடும். மற்ற பாடங்களுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் இது பண்ணி எழுதணும். ஆனால் கணக்கில் மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை கவுத்து விட்டுரும். மனப்பாடம்ங்கிறது கணக்குக்கு என்றைக்குமே ஆபத்தானது. புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் அந்த கணக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அதே நேரத்தில் 100 மார்க் வாங்குறதுக்கும் அந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். புரிஞ்சு படிக்கும்போது மட்டும்தான். அது கோலத்தில் மிச்ச ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். கோலத்தில் மட்டும் மொத்தம் 30 ஃபார்முலா வந்திருக்குது. அதில் பாருங்கள், உள்ளிடுற கோலம், அரைக்கோளம், உள்ளிடுற கோலம், அரைக்கோளம், அரைக்கோளத்தில் உள்ளிடுற கோலம், அடுத்து கனசதுரம், கனசெவ்வகம். இந்த கனசதுரம் கனசெவ்வகம்லாம் தனி இதாக இல்லாம தனி பகுதியாக இல்லாமல் சில கணக்குகளில் பயன்படுது. அது இணைந்த கன உருவங்கள் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஏரியாவில் அந்த கனசதுரத்துக்கு மேலே ஒரு கோலத்தை வைப்பாங்க. இந்த கனசதுரத்துக்கு மேலே ஒரு பெட்டி இருக்கும். அந்த மாதிரி கணக்குகளில் சில கணக்குகளில் இந்த கனசதுரமும் கனசெவ்வகமும் பயன்படுது. அதுக்காக இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இந்த உள்ளிடுற கோலம், அரைக்கோளம் இது எல்லாமே இந்த பாடத்தை பொறுத்தவரை இந்த ஃபார்முலா பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக போயிடும். ரெண்டாவது இந்த ஃபார்முலா படித்து முடித்தாலே உங்களுக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கை பிறந்துடும். இது ரொம்ப எளிமையான பகுதி. கணக்குங்கிறது ஒரு எளிமையான பகுதி தான். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் தேரி மாதிரி நிறையா படிக்கணும். ஆனால் இதுக்கு இந்த ஃபார்முலாஸை மட்டும் படித்தாக்க அந்த பாடத்தையே படித்த மாதிரி தான். இந்த ஃபார்முலாஸை நம்ம பயம் இல்லாமல் படிங்க. பயம் இல்லாமல் படித்து இந்த ஃபார்முலாஸ் முடிச்சிட்டாக்க கணக்கு சாப்டரே முடித்த மாதிரி ஆகிடும். 10 சாப்டருக்கு முடித்த மாதிரி ஆகிப்போயிடும். ஃபார்முலாஸ் இங்கே ஒரு கீவேர்டு தான். மேத்ஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா ஃபார்முலாஸ் தான் மெயின். ஆனால் ஃபார்முலாஸ் ரொம்ப 50 100ன்னு இருக்காது. ஒவ்வொரு படத்துக்கும் அதிகபட்சம் ஒரு 10 15 அப்படி தான் இருக்கும். நம்ம படிச்சீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை தன்னாலே வந்துடும். ஃபார்முலா மட்டும் முடித்தாலே பாடத்தை முடிச்ச மாதிரி தான். இதில் பாருங்கள், இந்த 2 மார்க்கில் 8வது படத்தில் வீச்சு இருக்கு இல்லையா, வீச்சு பெரியது மைனஸ் சிறியது அவசியம் 2 மார்க் கண்டிப்பாக இருந்தே ஆகும். இந்த வீச்சுகளும் பாருங்கள், எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். அதாவது மேலே வீச்சு, கீழே அந்த எல்லை எஸ் என்ன பண்ணுறோம் கூட்டினா வீச்சுகளில் ஒரு 2 மார்க் அவசியம் இருக்கும். அதனால் இந்த பாடத்தில் 2 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். மற்ற திட்ட விளக்கம் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குனாக்கா இதை நீங்கள் ஒரு அட்டவணை போட்டிங்கன்னா 3 மார்க் வாங்கிடலாம். இந்த ஃபார்முலாஸும் சேர்த்து எழுதினீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 மார்க் வரையும் வாங்கிடலாம். இதில் பாருங்கள், திட்ட வழக்குள்ள 2ஆக பிரிக்கிறாங்க. தொகுக்கப்படாது தொகுக்கப்பட்டதுன்னு பிரிக்கிறாங்க. தொகுக்கப்பட்டதுன்னா அட்டவணை வரும். அந்த கணக்குகளில் அட்டவணைனாக்க நிகழ்வுன்னு ஒரு ஏரியா அதில் வந்துடும். டேட்டா இருக்கும், அதில் நிகழ்வுன்னு இருக்கும். அந்த ஏரியா அதில் வந்துடும். அதுக்காக நீங்கள் இதை 2ஆக பிரிச்சிருக்கோம். அந்த நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் 95க்கு மேலே வேணுங்கிற மாணவர்கள் இந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துடணும். இதேமாதிரி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இந்த தொகுக்கப்படாதுங்கிறதுக்கு முன்னாடி இந்த டிக்கு முன்னாடி இங்கே எஃப் போட்டோம்னா தொகுக்கப்பட்டது வந்துடும். அந்த ஃபார்முலாஸும் இந்த ஃபார்முலாஸும் நிறைய ஒற்றுமை இருக்கும். எஃப் இங்கே முன்னாடி சேர்ந்துக்கிறோம், மற்றதெல்லாம் இங்கே அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் வெறும் டின்னு வரும், இங்கே டிக்கு முன்னாடி எஃப்னு இருக்கும். அவ்வளோதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இந்த ஒவ்வொரு முறைக்கும் என்னென்ன முறைன்னு போட்டிருக்கு பாருங்கள். இதில் நேரடி முறையிலேயே நம்ம பெரும்பாலும் கணக்குகளை போட்டுடலாம். இருந்தாலும் நம்பர்ஸ் பெருசாக வரும்போது அதை சிறுசாக்குறதுக்காக ஒவ்வொரு மெத்தடும் அது போயிட்டே இருக்குது. கூட்டுச்சராசரி முறை, கூட்டுச்சராசரி முறையில் சராசரி காணும்போது சராசரி பாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துருச்சு அப்படின்னாக்க இந்த ஃபார்முலா இந்த சராசரி முறையில் கணக்கு போட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி அது பாயிண்ட் வருது அப்படின்னா எக்ஸ் பார் ரொம்ப ஃப்ராக்ஷனில் வருது அப்படின்னா ஒவ்வொரு சராசரிக்கு போடுற மாதிரி இருக்கும். இந்த படிவிலக்க முறைங்கிறது என்னது, அது அந்த இன்டர்வல் இருந்துச்சுனாக்கா கரெக்டான இன்டர்வலில் எல்லா டேட்டாவும் போச்சு அப்படின்னாக்கா அந்த இன்டர்வலில் வகுத்துட்டோம்னா இது எல்லாமே ஏதாச்சும் ஒரு மெத்தடில் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிக்குதோ அந்த மெத்தடில் போடலாம். ஆனால் அந்த கீழே இருக்க ஊக சராசரி படிவிலக்க முறைகள்லாம் கணக்குகள் அந்த ஸ்கொயர் பண்ணும்போது கணக்கில் அது நம்பரை சிறுசாக்கிறதுக்காக இந்த மெத்தட்ஸ் தான் பயன்படுறது.
ஆனால் எந்த மெத்தட்ஸில் போட்டாலும் கணக்கோட ஆன்சர் ஒன்றா வந்துடும். இந்த ஸ்டெப்ஸ் தான் பெருசாகும் ஒழிய மற்றபடி ஆன்சர் எல்லாம் ஒன்றா வந்துடும். உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக ஃபீல் ஆகுதோ அந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி திட்டவிலக்கம் தொகுக்கப்படாத தரவுகளுக்கு அதுதான். இந்த எஃப்ங்கிறது மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா ஆடாது. இதை மட்டும் பார்த்துக்கிறோம். இது பாருங்க, அதே மாதிரி நம்ம 11வது சம் பாருங்க, முதல் எண் இலங்கையின் திட்ட விளக்கம் ஒன்று இருக்கு. இந்த கணக்கில் வந்து சிக்மா ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் 1/12 இருக்கு இல்லையா, ரூட் ஆஃப்னு போட்டு இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு இருக்குது. அது அவசியம் பார்த்துக்குங்க. இந்த பாடத்திலேருந்து வர எதிர்பார்க்கக்கூடிய 5 மார்க் கணக்கு அதை எதிர்பார்க்கலாம். இது அவசியம் ஒரு முக்கியமான கணக்கும் கூட. இதை பயன்படுத்தி ஒரு 2 மார்க் கணக்கும் ஒன்று இருக்குது. முதல் 21 இலங்கையின் திட்ட விளக்கம் ஒன்று இருக்குது. 2 மார்க்கில் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி இதை போடுற மாதிரி இருக்கும். 5 மார்க்கில் இந்த ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் ஒரு 5 மார்க் வாங்கிடலாம். இப்போ 8 பாடத்துக்கும் சொல்லியாச்சு. நிகழ்வு மட்டும் ஃபார்முலா கொடுக்காம இருக்கு. நிகழ்வுல பெரும்பாலும் ஒரே ஒரு ஃபார்முலா P of A ஈக்குவல் டு N of A by N of S. அதுபோல் ரெண்டு ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு தெரியும். P of A யூனியன் B ஈக்குவல் டு P of A plus P of B மைனஸ் P of A to Bங்கிற ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. இன்னொன்று P of A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு P of A plus P of B plus P of C மைனஸ் P of A to B மைனஸ் P of B to C மைனஸ் P of C to A plus P of A to B to C. அந்த கணக்குகள் அந்த ஃபார்முலா பயன்படுத்துகிற மாதிரி ஒன்று கணக்கும். அது 2, 3ங்கிறனால அது கொஞ்சம் இதில் எல்லாம் விட்டேன். அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இது 8 சாப்டர் 2வது சாப்டர்லேருந்து 8வது சாப்டர் வரை உள்ள ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 80-90 ஃபார்முலாஸ்கிட்ட வருது. கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பார்த்துங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றபடி இதில் ஒன்றும் கஷ்டமானது ஒன்றும் இல்லை. நன்றி.